தமிழ்நாட்டின் பல கிராமங்களில் இரவு 12 மணிக்கு பிறகு குதிரை ஓடும் சத்தம் கேட்டதாக மக்கள் இன்னும் சொல்கிறார்கள். அந்த சத்தம் கருப்பசாமியின் வரவு என்று நம்பப்படுகிறது. கருப்பசாமி சாதாரண தெய்வம் இல்லை, கிராமத்தை காக்கும் காவல் தெய்வம். பண்டைய காலங்களில் கிராம எல்லைகளில் திருடர்கள், காட்டு யானைகள், எதிரிகள் வராமல் காப்பதற்காக வீரர்களை காவலராக நிறுத்துவார்கள். அந்த வீரர்கள் இறந்த பிறகு மக்கள் அவர்களை தெய்வமாக வழிபட ஆரம்பித்தார்கள். அப்படித்தான் உருவானவர் கருப்பசாமி என்று பல வரலாற்று ஆசிரியர்கள் கூறுகிறார்கள். கையில் அரிவாள், அருகில் நாய், குதிரையில் சுற்றும் காவலன். மதுரை, தேனி, சிவகங்கை பகுதிகளில் இன்று கூட கருப்பசாமி கோவில்களில் இரவு பூஜை நடக்கிறது. பல கிராமங்களில் பொய் சொல்லி சத்தியம் செய்தால் கருப்பசாமி தண்டிப்பார் என்ற நம்பிக்கை இன்னும் இருக்கிறது. அதனால்தான் கருப்பசாமி பயத்திற்கான தெய்வம் இல்லை, நீதிக்கான தெய்வம்.